எக்ஸாவர் டெக்னாலஜில ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிய தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிர்றேன். எக்ஸாவர் அப்படின்னு சொல்றது இஸ் ஒரு பெரிய ஐடி கம்பெனி. அதில வந்து ஜூனியர் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி ரோல் 2026 அப்படின்னு சொல்ற ரோலுக்கு ஹையர் பண்றாங்க. லொகேஷன் கிளியரா கால் பண்ணிட்டாங்க. சென்னை அப்படின்னு சொல்ட்டாங்க. லாஸ்ட் டேட் டூ அப்ளை என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 31 ஆகஸ்ட் 2026க்கு முன்னாடி இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேவா? இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 31 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டே டூ அப்ளை அண்ட் சிடிசி பார்த்தீங்கன்னா, 5,00,000 பெர் ஆனம் வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ 5,00,000 பெர் ஆனம்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 36,000 கிட்ட வந்துரும். 36,000லேருந்து ரூ. 38,000 வரைக்கும் வந்துரும். ஜாப் டைட்டில் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஜூனியர் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி அப்படின்னு சொல்ற ரோலு. ஃபுல் டைம் குடுத்துட்டாங்க. ஜாப் லொகேஷன் வந்து சிறுசேரி, சென்னை அப்படின்னு போட்டிருக்காங்க. சிறுசேரி லொகேஷன் முக்காவாசி சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அந்த ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்ல இருக்கிற ஐடி ஹப்ல சிறுசேரி தான் கடைசி. அந்த சிறுசேரியில உள்ள இருக்கிற ஒரு கம்பெனி தான் எக்ஸாவேர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சிறுசேரி லொகேஷன் சொல்றதுனால, நீங்க இந்தியால இருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. சிடிசி பார்த்தீங்கன்னா, 5,00,000 பெர் ஆனம் குடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் பேட்ச் பாசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த இயர்ல நீங்க பாஸ் அவுட் ஆயிருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2026ல பாஸ் அவுட் ஆனவங்கள மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்கள அவங்க எடுக்கல. கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க 2026ல தான் பாஸ் அவுட் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு. இதில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டா அனாலிசிஸ் பண்ணி, அதில வர டேட்டாவ எடுத்து பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டா கன் கன் பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டா மாத்தி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பாட்டில் நெக் எங்கெங்கலாம் இருக்கு, எதெல்லாம் அது மூலியமா நீங்க வந்து என்ன ஒரு எஜைல் சொல்யூஷன் எடுத்துட்டு வரீங்க, எஃபிஷியன்சிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மென்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது டிஃபரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ நீங்க மேனேஜ் பண்ற மாரி இருக்கும். ஜூனியர் ஸ்டாஃப், மேனேஜ்மென்ட், கிளியர் கம்யூனிகேஷன் ஆஃப் கோல்ஸ் அண்ட் ஃபீட்பேக் குடுக்குற மாரி இருக்கும். அனாலிட்டிக்கல் ரைகர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எபிலிட்டி டூ டர்ன் ரா டேட்டா இன்டூ ஆக்ஷனபிள் எக்ஸெல் ஆர் பிஐ டூல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. டேட்டா வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அந்த டேட்டாவ நீங்க ப்ராப்பரா அனாலிசிஸ் எக்ஸெல் மூலியமா பண்ணி, அது மூலியமா ஒரு ஆக்ஷனபிள் இன்சைட்ஸா நீங்க குடுக்குற மாரி இருக்கும். லீடர்ஷிப் கோஷன் குடுத்துருக்காங்க. ஒரு ப்ரூவன் ட்ராக் இருக்கணும் ஆஃப் லீடர்ஷிப் இன் காலேஜ் ஃபெஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போட்டிருக்காங்க. எஜிலிட்டி பார்த்தீங்கன்னா, கம்ஃபோர்ட் வித் ஆம்பிகுயிட்டி அண்ட் எபிலிட்டி டூ பிவோட் குயிக்லி பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாஸ்க் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் எபிலிட்டி டு பில்ட் அண்ட் டெலிவர் கம்பைலிங் டெக் டூ சீனியர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் குடுக்குற மாரி இருக்கும். கொலாபரேஷன் பண்ற மாரி இருக்கும். ஒர்க் கொலாபரேட் பண்ணி நீங்களே எடுத்துட்டு வர மாரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்யர்மென்ட் என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பி என்ரோல்ட் இன் ஃபுல் டைம் எம்பிஏ புரோகிராம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. 2 வருஷம் எம்பிஏ புரோகிராம் நீங்க முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரி அதாவது எப்பொழுதுமே பிஜி பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா யுஜி பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த யுஜி பண்ணிக்கிறதுல மினிமம் 60% ஆர் 6.0 சிஜிபிஏ மேல எடுத்திருக்கணும்னு சொல்றாங்க. நல்ல ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும். புரொஃபிஷியன்சி இன் ஸ்கில், எக்ஸெல், பவர் பாயிண்ட் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்லு எக்செப்ஷனலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டீமோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி வேலை செய்ற மாரி இருக்கும். அண்ட் மல்டி டாஸ்கிங் ஒர்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி நான் சொல்றது, இந்த ஜாப் ஓப்பனிங் என்னைக்கு வரைக்கும் ஓப்பனிங்ல இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 31 ஆகஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். சரியா? இந்த ஜாப்க்கு சப்போஸ் நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா, லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்து வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்மா மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. எம்பிஏ முடிச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஜாப்க்கு போயிட்டு அப்ளை பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர்.